Hello viewers, welcome to Jerish world. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் 65. வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் மஷ்ரூமை இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள்தூள் ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன். சிக்கன் 65 பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் தேவையான அளவு. லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு. நெக்ஸ்ட்டு அரிசி மாவு. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது சிக்கன் 65 பவுடர். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா நீங்கள் சில்லி பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கெட்டியான பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வச்சுருக்க காளானை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸோடு சேர்த்து நல்லா காளான் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸ் இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் காளானில் நல்லா பிடிச்சிக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னா கலண்டுகிட்டே வரும். இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போது பேனை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போது ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு மஷ்ரூமாக எடுத்து ஆயில் ஆட் பண்ணலாம். இப்போது ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இதை செகண்ட் சைடு ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது 2 பக்கமுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது நம்மளோட ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் 65 ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சர் அப்டேட் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.